ஹாய் மதுரை மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சஷ்டி விரதம் 6வது நாள். எல்லாருமே வந்து கடுமையான விரதம் இருக்கிறீங்க, எனக்கும் தெரியுங்க. அவங்கவுங்க சாமிக்கிட்ட வேண்டினது எல்லாமே நிறைவேறணுங்க. நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டுங்க, நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. அதோடு பார்த்திங்கன்னா, நானும் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரிவலம் வருவோன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. எப்போவுமே வரும்போது நேராக என்ட்ரன்ஸில் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கனால விடமாட்டுறாங்க. அதோட இந்த பக்கத்து நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நானும் எங்கள் அம்மாவும் நடக்க ஆரம்பித்தோன்னே பசி தாங்க முடியலங்க. தண்ணி வேறு எங்கள் அம்மா கொண்டுட்டே வரல. கடவுளை நினச்சி வேண்டிகிட்டே வந்துட்டே இருந்தேன். அதோட எங்கள் அம்மா வளையல் போடணும், கையில் கண்ணாடி வளையல் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கண்ணாடி வளையல் போட்டாங்க. ஒரு டஜன் 15 ரூபான்னு, அரை டஜன் 15 ரூபான்னு சொன்னாங்க. அதோட போட்டு அந்த கிரிவல பாதையில் வரும்போது பார்த்திங்கன்னா சிவன் இருக்காங்க. சிவனை நானும் எங்கள் அம்மாவும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் போனோங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடவுளோட அருள், கண்டிப்பாக கடவுள் இருக்காருங்க. எனக்கு தெரியும். நான் அவ்வளோ பசிக்குதுன்னு இருந்தேன். நான் வந்து பாலும் பழமும் தான் மத்தியானம் வந்து சாப்பிடணும்னு நினச்சேங்க. கரெக்டாக அந்த கோயில்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா பையில் ஒரு அம்மா வந்து பழம் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு பழம், எங்கள் அம்மாவுக்கு ஒரு பழங்கள். இதுதான் கடவுளோட அருள் சொல்கிறதுங்க. அதோட வீட்டில் வந்துங்க பாலும் பழமும் வச்சு நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டு முடித்த உடனேயே வீட்டில் வந்து நான் வந்து பாலும் பழமும் வந்து சாப்பிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.